ரெண்டாவது என்ன வந்துச்சுன்னா ஜலம், தண்ணி அவருடைய உடம்புல இருந்து வந்துச்சு. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே என்னன்னு சொன்னா நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறது தான். அது சுத்திகரிப்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால தண்ணீர் என்பது, தண்ணீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா ஆவி, பரிசுத்த ஆவியானவர். நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் டெய்லி நம்மளை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க நினைச்சுக்க கூடாது நான் எல்லாம் சரியா செய்றேன், நான் எதுவுமே நான் பெசகிறது இல்ல, நான் பூரணமானவன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஆவியானவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால தான் இயேசுவின் சரீரத்துல இருந்து இரத்தமும் தண்ணீரும் ஆவியும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்துச்சு. இது எல்லாம் உங்களையும் என்னையும் சுத்திகரித்து இருக்குது. ஆமென். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவாவிட்டால் நமக்கு நித்திய ஜீவனே இல்லை.